ஹரே கிருஷ்ணா, நமஸ்காரம். விஷ்ணு சஹஸ்ர நாமத்துல இன்னைக்கு நம்ம 3 முக்கியமான நாமங்களை பார்க்க போறோம். அச்சுத, விருஷா கபிஹி, அமேயாத்மா அப்படின்ற 3 நாமங்கள். 3 நாமங்கள் அதை சேர்த்து 3 கதைகள் பார்க்க போறோம். ரொம்ப அழகான கதைகள் இருக்கு. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம் व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः अविकाराय सिद्धाय नित्याय परमात्मने सतैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्म संसारबन्धनात् विमुच्यते नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे ॐ नमो विष्णवे प्रभविष्णवे श्रीवैशम्पायन उवाच श्रुत्वा धर्मानशेषेण पावनानि च सर्वशः युधिष्ठिरश्शान्तनवं पुनरेवाभ्यभाषत युधिष्ठिर उवाच किमेकं दैवतं लोके किं वाप्येकं परायणं स्तुवन्तत्तत्त्वमर्चन्तः प्राप्य शुभं को धर्मः सर्वधर्माणां भवतः परमो मतः किं च तन्मुख्यते जन्तुर्जन्म संसारबन्धनात् श्रीभीष्म उवाच जगत्प्रभुं देवदेवमनन्तं पुरुषोत्तमं स्तुवन्नाम सहस्रेण पुरुषः सततोत्थितः किमेव चार्चयन् नित्यं भक्त्या पुरुषमव्ययं ध्यायन् स्तुवं नमस्यं च यतमानस्तमेव च अनादिनिधनं विष्णुं सर्वलोकमहेश्वरं लोकाध्यक्षं स्तुवन्नित्यं सर्वदुःखादिको भवेत् ब्रह्मज्ञं सर्वधर्मज्ञं लोकानां कीर्तिवर्धनं लोकनाथं महद्भूतं सर्वभूतभवोद्भवम् एष मे सर्वधर्माणां धर्मो जिगतमो मतः यद्भक्त्या पुण्डरीकाक्षं स वै रक्षे नरसता परमं यो महद्देहः परमं यो महत्तपः परमं यो महद्ब्रह्म परमं पवित्राणां पवित्रं यो मङ्गलानां च मङ्गलं देवतं देवतानां च भूतानां ह्यः पिता यतः सर्वाणि भूतानि भवन्त्यादियुगागमे यस्मिन् च प्रलयं यान्ति पुनरेव युगक्षये तस्य लोकप्रधानस्य जगन्नाथस्य भूपते विष्णोर्नाम सहस्रं मे शृणु पापभयापहम् यानि नामानि गौणानि विख्यातानि महात्मनः ऋषिभिः परिगीतानि तानि वक्ष्यामि भूतये। ओम विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन्निति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्यदेशतारिणे जय श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण நமஸ்காரம். இன்று விஷ்ணுதாச நாமத்தினுடைய 101வது நாமத்தில் இருக்கும். 100 நாமங்கள் நம்ம வெற்றிகரமா பார்த்துருந்தோம். அதுல இருந்து ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் நடத்தலாம்னு நினைச்சிட்டு இருக்கோம். பார்க்கலாம் அது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் பார்க்க வேண்டியது 101வது நாமம் அச்சுதா அப்படின்னு பேர். பகவானுக்கு அச்சுதன் அப்படின்ற பெயர் ரொம்ப பிரசித்தமான பெயர். அச்சுதன் அப்படின்னா என்னது? அச்சுத அப்படின்னா வீழ்ச்சி அடையக்கூடிய, அச்சுத அப்படின்னா வீழ்ச்சி அடையாதவன் அர்த்தம். இது பொதுவா பகவத்கீதையில ரதம் ஸ்தாபயமே அச்சுத அப்படின்ற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கிருஷ்ணர் என்ன சொல்றா? கிருஷ்ணர் கிட்ட வந்து அர்ஜுனன் சொல்றான், ஹே ஹே கிருஷ்ணா, என்னுடைய ரதத்தை கொண்டு போயிட்டு 2 சேனைக்கு மத்தியில் நிறுத்து அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துல ரதம் ஸ்தாபயமே அச்சுத அப்படின்ற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டது. அச்சுத்தன்னா வீழ்ச்சி அடையாதவன் அப்படின்னு அர்த்தம். வீழ்ச்சி அடையாதவன் அர்த்தம், யார் ஒருவன் தன்னிலையில் இருந்து வீழாதவனோ அவனுக்கு பேரு அச்சுதன் அப்படின்னு பேரு. ஆனா இந்த இடத்துல பராசர பட்டர் வந்து ரொம்ப அழகான ஒரு வியாக்கியானம் கொடுக்கிறார். என்ன சொல்றார் அப்படின்னா, அச்சுத அப்படின்ற நாமத்திற்கு நழுவ விடாதவன் அப்படின்ற சொல்றார். ஒன்று நழுவ மாட்டான், 2வது நழுவ விட மாட்டான் அப்படின்னு 2 அர்த்தம் கொடுக்கிறார். அப்படின்னா என்னது? பகவான் வீழ்ச்சி அடைய மாட்டார், தன்னுடைய பக்தனையும் கைவிட மாட்டார் அப்படிங்கிறது அர்த்தம். சோ பகவான் வந்து இந்த 2 குணங்களை கொண்டவரா இருக்கார். ஒன்று, தனக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா என்னைக்குமே வீழ்ச்சி அப்படிங்கிறது அவருக்கு கிடையாது. அதே போல தன்னுடைய பக்தனுக்கும் என்ன கிடையாது? வீழ்ச்சி கிடையாது அப்படின்னு சொல்றதுதான் அச்சுத அப்படின்னு நாமம். நழுவிடாதவன் அப்படின்னு அர்த்தம் கொடுக்கிறார். தன்னுடைய புகழையும் நழுவிட மாட்டான், பக்தனுடைய புகழையும் நழுவிட மாட்டான். அதனால அவனுக்கு பேர் அச்சுதன் அப்படின்னு பேர்.
இந்த அச்சுத அப்படின்ற நாமமானது 2 முறை 3 முறை நம்மளுக்கு வருது இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. 101வது நாமமா ஒண்ணு இருக்கு, 320வது நாமமா இருக்கு, அப்புறம் 557வது நாமமா இருக்கு. இந்த 3 இடத்துல இந்த அச்சுத அப்படின்ற நாமம் வருது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இந்த நாமங்கள்லாம் ரொம்ப ஸ்பெஷல். 5 முறை வரக்கூடிய நாமங்கள், 4 முறை வரக்கூடிய நாமங்கள், 3 முறை வரக்கூடிய நாமங்கள், 2 முறை வரக்கூடிய நாமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்க்கலாம். அதுல இது அச்சுத அப்படின்னு நாமம் கொடுத்திருக்கார். தன்னை பற்றியவர்களை நழுவிடாதவன் அச்சுதன் அப்படின்னு சொல்றான். இதற்கு ஒரு அழகான சரித்திரம் நமக்கு எடுத்து காட்டுறாங்க ராமாயணத்துல. என்ன ஆகுது அப்படின்னா, சீதை எப்பயும் ராமரோடையே பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாளாம். ஆனா நேரமே கிடைக்காது. காட்டுக்கு போனா கூட விட மாட்டாங்க, சும்மா விட மாட்டாங்க. ராமர் பின்னாடி யாராவது ரிஷிகள் இருந்துட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க, தொண 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 தொணன்ட்டு. சீதைக்கு நேரமே கிடைக்காது. சீதை எனக்கு பின்னாடி கம்முன்னு தலை குனிஞ்சு வந்துட்டே இருப்பா. இப்ப கொஞ்சம் நேரம் கிடைச்சிருக்கு. ராமர் தனியா இருக்கார், சீதை இருக்கா. சீதை என்ன பண்றா, இப்ப கொஞ்சம் ராமர் கூட கிடு கிடுன்னு ஓடி வர. ராமர் ரொம்ப வேக வேகமா நடக்கிறாரு. ராமர் கூட என்ன பண்றான், கொஞ்சம் போட்டி போட்டு ராமர் கையை பிடிச்சிட்டு தோல்ல சாஞ்சுக்கிட்டு ரொம்ப வேக வேகமா நடந்து வரா. அப்ப சீதா சொல்றா, சுவாமி நீங்க எல்லாம் நல்லா பண்றீங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணீங்கன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றா. ராமர் பாக்குறாரு, என்னது ஏதோ புதுசா ஏதோ சொல்றாளே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, உன்கிட்ட எல்லா நல்ல குணங்கள் இருக்கு. ஆனா இந்த வன்முறை அப்படின்னு சொல்லக்கூடிய இதை மட்டும் விட்டுருங்களேன், வயலன்ஸ் மட்டும் விட்டுருங்களேன். உங்களை அவங்க என்ன சொன்னாங்க, காட்டுக்கு போங்கன்ட்டு சொன்னாங்க. காட்டுக்கு போகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணீங்க, மர உரி உடுத்துக்கிட்டீங்க, நல்ல ஜடாபாரம் தெளிச்சீங்க, கழுத்துல ஜபமாலை எல்லாம் போட்டுக்கிட்டீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா காட்டுக்கு போன்னு சொன்ன உடனே நீங்க என்ன தெரியுமா சொன்னீங்க, லக்ஷ்மணன் கிட்ட, லக்ஷ்மணா எடு வில்லை எடு அம்பை அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எனக்கு அப்பயே பயமாயிடுச்சு. என்னது காட்டுக்கு போறதுக்கு எதுக்கு வில்லு அம்பெல்லாம் யோசிச்சேன் நான். இப்பதான் புரியுது. நீங்க இங்க சும்மா இருக்கிற மாதிரி தெரியல. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் சண்டை சண்டை நாங்க இங்க ஓடிட்டு இருக்கீங்க. அதனால இதை கொஞ்சம் விட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு சீதை என்ன பண்றான் அப்படின்னா, மெதுவா ராமருடைய காதுல போய் சொல்றான். சொன்ன உடனே ராமர் என்ன தெரியுமா சொன்னாரு, திரும்பி பார்த்து ஜனகன் பெண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாராம். ஜனகன் பெண்ணேன்னு ஏன் கூப்பிட்டாரு அப்படின்னா, ஏன்னா ஜனக மகாராஜர் தான் அப்படி உட்காந்துட்டு இருப்பாராம். அவர் போருக்கு வர சொன்னா போருக்கு சாரி போருக்கு போக சொன்னா போருக்குலாம் போக மாட்டாராம். அவர் பாட்டு உட்காந்து ஜம்மாலை வச்சு அவன் பண்ணிட்டு இருப்பாராம் போர்ல கூட. அப்படிப்பட்ட சாதுவா இருப்பாராம். அப்படி சாதுவான பிறந்த பொண்ணு, அப்படிப்பட்ட சாதுவான அப்பாவுக்கு பிறந்த பெண் எப்படி இருப்பா, அவளும் அப்படிதான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் காட்டுறாரு. ஒரு பெரிய வெள்ளை கலர்ல ஒரு பெரிய மலை மாதிரி காட்டுறாரு. அந்த மலையை காட்டி சொல்றாரு, இங்க பாரு, இந்த மலை என்ன தெரியுமா, இது எல்லாமே ரிஷிகளுடைய எலும்பு. அசுரர்கள் என்ன பண்ணி, ராட்சசர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த ரிஷிகளை கொன்னு அவங்கள சாப்பிட்டுட்டு அந்த எலும்பை துப்பி துப்பி போட்டிருக்காங்க. அது பெரிய மலை மாதிரி இருக்கு. இவ்வளவு பெரிய ரிஷிகளுக்கு இவ்வளவு இவ்வளவு ஆபத்து இருக்கும் பொழுது நான் எப்படி வில்லம்பு எடுக்காம இருக்க முடியும் அப்படிதான் சொல்றாரு அவரு. நான் இந்த ரிஷிகளை காப்பாற்றக்கூடிய இந்த விஷயத்துல என்னுடைய உயிருக்கும் மேலா நினைக்கக்கூடிய என்னுடைய லக்ஷ்மணனை இழந்தாலும் சரி, இல்ல எனக்கு சரிபாதியா இருக்கக்கூடிய உன்னை இழந்தாலும் சரி, இல்ல நானே மாண்டு போனாலும் சரி, இந்த ரிஷிகளை காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்றாராம். அப்பதான் இது இது மூணுமே நடந்தது. லக்ஷ்மணனையும் போய் போக்கடிச்சிட்டாரு, சீதையும் தொலைச்சிட்டாரு. ஒரு ஒரு தடவை அவரும் கீழே விழுந்துடுறாரு. ஆனா தர்மத்தை விட்டு கொடுக்கல. எந்த தர்மத்தை விட்டு கொடுக்கல, தன்னை சரணடைந்த பக்தர்களை பாதுகாக்கணும் அப்படின்ற தர்மத்தை விட்டு கொடுக்காம இருந்தார். அதான் இங்க சொல்றாரு, மித்திர பாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ யத்யபி அப்படின்னு சொல்லக்கூடிய சீதை அவ எப்பயும் தோஷமே பார்க்க மாட்டான். அவ சொல்றா, இப்படி நீங்க பாருங்க பாருங்கன்னு சொல்லும் போது ராமர் இப்படி பதில் சொல்றாரு. சொன்ன உடனே சீதை புரிஞ்சிடுறா. சீதை சொல்றாங்க, நான் சும்மா உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நீங்க காட்டிலே ரொம்ப வருஷம் இருக்கீங்களே, உங்களுடைய மனசு மாறி இருக்குமோ, நீங்க ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டீங்கன்னு நினைச்சேன். பட் நீங்க ஆகல. நீங்க உங்க தர்மத்தில் இருந்துட்டு இருக்கீங்க. நீங்க தொடர்ந்து என்ன பண்ணுங்க, சண்டை போட்டு போர் புரிந்து மற்றவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதை சொல்றான். இப்படியாக பகவான் என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா, தன்னை சரணடைந்த பக்தர்களை கைவிடாம இருக்கிறதுனால அவனுக்கு பேரு அச்சுதன் அப்படின்னு பேர் கொடுக்கிறார். தேபியः பிரபன்னேபியः ந அபகதः அச்சுதः. யார் ஒருவன் தன்னை சரணடைந்த பக்தர்களை கைவிடாமல்
எப்பயும் பாதுகாத்துட்டு இருக்கான். அவனுக்கு பேரு அச்சுதன் அப்படின்னு பேர் கொடுக்குறான். இதற்கு ஒரு பெரிய சரித்திரத்தை சொல்றார். ராமாயணத்திலே மறுபடியும் இந்த 2 சரித்திரத்தை பார்க்க முடியும். ராமாயணத்துல இருந்து ஒண்ணு பார்க்கலாம், மறுபடியும் பராசரருடைய வாழ்க்கையில ஒண்ணு பார்க்கலாம். ரொம்ப அழகான நாமம் இது. அதான் நான் உங்களுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்குறேன். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். கிருஷ்ணன் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே. நம்மளை யாரு பார்த்துப்பா, யாரு பார்த்துப்பா, யாரு பார்த்துப்பா, யாரு பார்த்துப்பா. இதே தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். யார் நம்மளை பார்த்துப்பா, யார் நம்மளை பார்த்துப்பா. பகவான் சொல்றார், என்னோட பேர் அச்சுதன் தான். நான் எனக்கு இப்படிதான் ஒரு பட்டமே கொடுத்துருக்காங்க. நான் அவங்களை கைவிடவே மாட்டேன்னு சொல்லி சொல்றேன். ஒரு பிடிச்சுக்கணும் இல்ல, பிடிச்சுக்கிட்டா போதும். அதுக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்குறாரு. விபீஷண சரணாகதி இடத்துல ராமர் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு கதை. ராமர் ஒரு கதையை சொல்றார். புராணத்துல நான் அதை படிச்சேன்னு சொல்லி சொல்றார். ராமர் ஒரு புராணத்துல ஒரு கதையை படிச்சு சொல்றாருன்னா அது எவ்வளவு அழகான கதையா இருக்கு, யோசிச்சு பாருங்க. ராமர் சொல்றாரு, ஒரு காட்டுல 2 பறவைகள் வாழ்ந்துட்டு இருந்தது. ஆண் பறவை, பெண் பறவை வாழ்ந்துட்டு இருந்தது ஒரு மரத்துல. அப்ப என்ன பண்றான்னா, இந்த வேடன் ஒருத்தன் போறான். போன என்ன பண்ணான் அப்படின்னா, அந்த அந்த பெண் பறவை அடிச்சுட்டான். அடிச்சு அந்த பெண் பறவையை சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அந்த மரத்துக்கு கீழேயே ஒரு நெருப்பை மூட்டி அங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அந்த ஆண் பறவை மேல இருந்து பார்த்துட்டு இருக்கு. தன்னுடைய பெண் பறவை இறந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுக ஆரம்பிச்சது. ரொம்ப வருத்தப்படுது. படா படா படன்ட்டு சிறகு அடிச்சுக்கிட்டு சுத்தி சுத்தி இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி வருது. அப்படி இருக்கும்போது அந்த அசுரன், அந்த வேடன் என்ன பண்றான், சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே நைட்டு படுத்துட்டான். படுத்தவன் என்ன பண்றான், ஐயோ அம்மா, ஐயோ அம்மான்னு கத்திட்டே இருக்கான். என்னடான்னு பார்த்தா அவனுக்கு இன்னும் பசிக்குது. அவனுக்கு அந்த பறவை சாப்பிட்டது போதாது. அவனுக்கு இன்னும் பசி எடுத்துதான். அப்ப அந்த பறவை, ஆண் பறவை யோசிச்சதான், நம்ம வீட்டுக்கு ஒருத்தன் வந்திருக்கான், விருந்தாளியா வந்திருக்கான். அவன் இன்னும் பசியோட இருக்கானே, அவனுக்கு நான் எப்படி இன்னும் சாதம் கொடுக்கறது அப்படின்னு நினைச்சிட்டு, அந்த ஆண் பறவை என்ன பண்ணுது, அந்த நெருப்புல விழுந்து தன்னையே மாய்த்து அவனுக்கு உணவா மறுபடியும் கொடுத்துடுச்சான். அப்ப ராமர் இந்த கதையை சொல்றாரு, இப்படி இல்லப்பா இருக்கணும் ஒருவன் பாதுகாக்கணும் அப்படின்னா. நீ பாரேன், அந்த கதையில பார்த்தோம் அப்படின்னா, உண்மையில பெண் பறவையை கொன்னுட்டான். இங்க ராவணன் இன்னும் சீதையை கொல்லல. அதே போல அந்த அ அசுரன், அந்த அந்த வேடன் வந்து என்ன பண்ணல, அந்த ஆண் பறவைகிட்ட தஞ்சம் அடையல. ஆனா இந்த இடத்துல விபீஷணன் வந்து என்கிட்ட தஞ்சம் அடையறான். அதே போல அந்த ஆண் பறவை தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த வேடனுக்கு உணவை கொடுத்தது. நான் ஒண்ணும் என்னோட உயிரை கொடுத்துலாம் ராவனுக்கு உணவு இன்னும் இன்னும் செய்யவே இல்லையே. இல்ல விபீஷணனுக்கு ஒண்ணும் பண்ணவே இல்லையே. அப்ப அந்த சின்ன ஒரு பறவைக்கு தெரிஞ்ச சரணாகதி கூட நம்மளுக்கு தெரியல எப்படி இருக்கும்? அந்த சின்ன பறவை என்ன பண்ணுது? சரணாகதி பண்ணா அவன காப்பாத்தணும் அப்படின்னு தெரியுது. அவன் உண்மையிலே சரணாகதி பண்ணவே இல்ல. ஆனாலும் அவன காப்பாத்தணும்னு நினைக்குது. தன்னுடைய வீட்டுக்கு வந்திருக்கான் விருந்தாளி. அவன காப்பாத்தணும்னு நினைக்குது. இப்படிப்பட்ட உயர்ந்த தர்மத்த பார்த்துட்டு, நான் என்ன பண்ணிட்டேன்? நான் ஒண்ணும் பண்ணவே இல்ல. அப்ப என்னை விட அந்த பறவை தான் உயர்ந்தது. அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து சரணாகதி தத்துவத்த சொல்லிக் குடுக்குறாரு. இந்த அச்சுதன் நாமம் சரணாகதி தத்துவத்த நமக்கு சொல்லக்கூடிய நாமமா இருக்கு. அதே போல பராசர பட்டர் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு வியாக்கியானம் கொடுத்தாரு இல்லையா? அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு முறை காட்டுல நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போயிட்டு இருந்தவர் திடீர்னு மயங்கி கீழ விழுந்துடுறாரு. மயங்கி கீழ விழுந்துட்டாருன்னா, எல்லா சிஷ்யர்களும் தூக்கி அவர உட்கார பத்தி ஆசுவாசப்படுத்துறாங்க. "என்னாச்சு? என்னாச்சு குருவேன்னு?" கேட்கிறாங்க. "எத கண்டு பயந்தீங்க?" அப்படின்னு கேட்கிறாரு. "பயமா? எனக்கா? ரங்கநாதன் இருக்கும்போது எனக்கு என்ன பயம்? எனக்கு எத கண்டையும் பயம்லாம் கிடையாது. ஆனா ஒரு விஷயத்த பார்த்து எமோஷனல் ஆயிட்டேன். ஒரு விஷயம் என்னுடைய மனச தட்டுடுச்சு." "என்ன விஷயம் அது? எந்த விஷயத்த பார்த்து நீங்க ஆச்சரியப்பட்டீங்க?" அப்படின்னு கேட்கிறாரு. ஒண்ணுமில்ல. ஒரு வேடன் என்ன பண்றான் அப்படின்னா, முயல் குட்டி, அந்த முயல் குட்டிய தூக்கிட்டு போயிட்டான். உடனே அந்த தாய் முயல் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த வேடனுக்கு பின்னாடியே ஓடுது. ஓடி போய் என்ன பண்ணுது, அந்த வேடனுடைய கால பிடிச்சு கெஞ்சுது. அதனால பேச முடியல. இருந்தாலும் கைய கூப்பி, அது கண்களால கண்ணீர விட்டு, சுத்தி சுத்தி உருண்டு உருண்டு பெரண்டு என்ன பண்ணுது, தன்னுடைய குழந்தைய விட்டுரு, குழந்தைய விட்டுருன்னு சொல்லி அழுகுது. அந்த சின்ன முயல் குட்டி, அவங்க அம்மா செய்யக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்த்துட்டே இருக்கு. இத 2யும் பார்த்துட்டு இருந்த அந்த வேடன், அவன் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டானாம். என்னது இந்த சின்ன முயல் குட்டிக்காக இந்த தாய் முயல் வந்து இவ்வளவு கஷ்டப்படுது, இவ்வளவு சரணாகதி பண்ணுதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், இந்த முயல விட்டுட்டான். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத பார்த்து நான் மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பராசர பட்டர். அப்ப சிஷ்யர்கள்லாம் கேட்கிறாங்களாம், இத பார்த்து மயங்கி விழுறதுக்கு என்ன சுவாமி இருக்கு? இது வந்து மிருகங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் தானே, சாதாரண விஷயம் தானே. இத கண்டு ஏன் மயங்கி விழணும் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே அவர் சொன்னாரா, அப்பா நீ அப்படி நினைக்காத. அந்த சின்ன முயலுக்கு யாராவது சரணாகதி தத்துவத்த சொல்லிக் குடுத்தாங்களா?
நீ சரணாகதி பண்ணா உன்னை காப்பாத்துவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? சொல்லவே இல்லை. இல்ல அந்த வேடனுக்கு சொல்லிக் கொடுத்தாங்களா? ஒருத்தன் சரணாகதி பண்ணா நீ அவனை பாதுகாக்கணும்னு யாராவது சொல்லிக் கொடுத்தாங்களா? அவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அந்த வேடன் என்ன பண்றான்? அவனுக்கு சரணாகதினா என்னன்னு தெரியாம சரணாகதி கொடுக்குறான். இந்த முயல் என்ன பண்ணுது? சரணாகதினா என்னன்னு தெரியாம சரணாகதி பண்ணுது. அப்படி இருக்கும்போது பகவான் நம்ம கிட்ட சரணாகதி பண்ணுன்னு கேட்கிறான். சாஸ்திரம் நம்மளுக்கு சரணாகதி பண்ணுங்கன்னு சொல்லுது. நமக்கும் தெரியும் பகவான் கிட்ட சரணாகதி பண்ணா நம்மள பாதுகாப்பான்னு தெரியும். தெரிஞ்சிருந்து நம்ம என்ன பண்ண மாட்டேங்கிறோம்? அந்த பகவான் கிட்ட சரணாகதி பண்ண மாட்டேங்கிறோம். அந்த முயலுக்கும் வேடனுக்கும் இருக்கக்கூடிய ஞானம் கூட நம்ம கிட்ட இல்லையே. அவங்களுக்கு சரணாகதி தத்துவத்தை பற்றிய ஞானம் இல்லைனாலும் சரணாகதி பண்ணா காப்பாற்றப்படுவான், காப்பாற்றணும் அப்படின்ற அந்த விஷயம் புரியுது இல்லையா? அது நமக்கு புரியாம போயிடுச்சு. பகவான் நம்மளை காப்பாத்தோன்ற எண்ணம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கமே. நாம் எப்ப அந்த முயலை போல இருக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு, எனக்கு அந்த வேடனை பார்த்தா பகவானை போலவும், அந்த முயலை பார்த்தா நம்மை போலவும் தோன்றுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அச்சுத அப்படின்ற நாமத்துக்கு அர்த்தம் கொடுக்குறாரு. இப்படியாக பகவான் என்ன பண்றார் அப்படின்னா, என்னைக்குமே கைவிடவே மாட்டார். அதனால அவருக்கு பேரு அச்சுதன் அப்படின்னு நாமத்தை கொடுக்கிறார். ரொம்ப அழகான நாமம். 3 அதற்கான 3 கதைகளையும் பார்த்துருக்கோம் இப்ப நம்ம. சரி, அடுத்தது 102வது நாமம் விருஷா கபிஹி அப்படின்னு பேர் கொடுத்திருக்கார். விருஷா கபிஹி அப்படின்னா என்னது? விருஷா கபிஹி அப்படின்னா தர்மஸ்வரூபியான மகாவராகம். கபி அப்படின்னா வராகம். விருஷா கபிஹி அப்படின்னா தர்மஸ்வரூபமே ஆகிய மகாவராகம் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கு. 2வது விருஷா கபிஹி அப்படிங்கிறதுக்கு விஷ்ணு, எந்த ஒரு விஷ்ணு தன்னுடைய பக்தர்கள் எதெல்லாம் ஆசைப்படுறாங்களோ அதை நிறைவேற்றதுனால அவனுக்கு பேர் விஷாகபிகி பேர் வைத்திருக்கார். தர்மஸ்வரூபியான பகவான் தன்னுடைய பக்தனை கைவிடுவது கிடையாது. முதல்ல பார்த்தோம் அச்சுதன் பார்த்தோம். அச்சுதன் என்னது? கைவிட மாட்டான்னு பார்த்தோம். ஏன் கைவிட மாட்டான்? ஏன்னா அவன் தர்மஸ்வரூபமா இருக்கு. தர்மம் அப்படின்னாவே, பகவானுடைய தர்மம் அப்படிங்கனாவே கைவிடாம இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் ஒரு தர்மம் இருக்கு. நம்முடைய தர்மம் என்னது? பகவானுக்கு எப்பயும் சேவை பண்றது. அப்படி பகவானுக்கு ஒரு தர்மம் இருக்கு. என்ன தர்மம் இருக்கு? சக்ரதேவ பிரபன்னாய தவாஸ்மி யாஜதே அபயம் சர்வபூதேபிய ததாமி ஏதத் பிரதம் மம அப்படின்னு சொல்றார். அங்க வந்து ராமர் சொல்றாரு சுக்ரீவன் கிட்ட, சுக்ரீவா எனக்கு ஒரு தர்மம் இருக்குப்பா. என்ன தர்மம்? என்னை ஒரு முறையாவது யாராவது வந்து ராமா நான் உன்னை சேர்ந்தவன் அப்படின்னு சரணாகதி பண்ணா போதுமா? அவன் சும்மா சொன்னா கூட போதுமா? அவன் உண்மையில சரணாகதி பண்ணணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது. சும்மா வாய்ப்பு சொன்னா கூட போதுமா? அவனை நான் கைவிடவே மாட்டேன். அவனை வந்து உலகத்துல எந்த மூலையில எந்த ஜீவராசிகள் அவனுக்கு துன்பம் கொடுத்தாலும் அவனை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்படியாக விருஷா கபிகி அப்படின்னா அந்த பாதுகாக்கக்கூடிய பக்தன் என்னெல்லாம் கேட்கிறானோ அதையும் கொடுத்துறேன்னு சொல்லி சொல்றான். அது விருஷா கபிகி அப்படின்ற நாமத்திற்கு அர்த்தம் அப்படின்னு சொல்றான். தர்மஸ்வரூபியான மகாவராகம் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை கொடுக்குறார். பகவான் தான் தர்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இதற்கு ஒரு அழகான சரித்திரத்தை மறுபடியும் மகாபாரத்தை வந்து பார்க்கலாம். கர்ணன் என்ன ஆகுது அப்படின்னா, கர்ணன் சல்யனுடைய சல்யன் என்ன பண்றான்? கர்ணனுக்கு தேர ஒட்டியா இருக்கான். ஒரு சமயத்துல என்ன பண்றான் அப்படின்னா, சல்யன் தேர கீழே விட்டுட்டு போயிட்டான். நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த கதையெல்லாம் அவனுக்கு தெரியும். போன பின்னாடி கர்ணன் என்ன பண்றான் அப்படின்னா, இப்ப தேரை எடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்ப கிருஷ்ணன் சொன்னான் அர்ஜுன், நீ இப்ப அட்ரான்னு சொல்லி சொல்றான். அட்ரான்னு சொன்னா கர்ணன் திட்டுறான். ஏண்டா கிருஷ்ணா, உனக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்காடா? தேர் கீழே விழுந்துடுச்சு, நான் தேரை தூக்கிட்டு இருக்கேன், நிராயுதபாணியா இருக்கேன், என்ன போய் அடிக்கலாமாடா நீ அப்படின்னு கேட்கிறான். உனக்கு கொஞ்சமா தர்மம் தெரியுமாடா அப்படின்னு கேட்கிறான். அப்ப கிருஷ்ணன் சொன்னா, அடா 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 அடா, ரொம்ப நிறைய தர்மம் எல்லாம் பேசலாம் நீ. ஏன் இந்த தர்மம் உனக்கு பாண்டவர்களை வனவாசம் அனுப்பும் போது தெரியலையா? இந்த தர்மம் உங்களுக்கு சூதாடும் போது தெரியலையா? இந்த தர்மம் வந்து ஒரு பெண்ணை திரௌபதியை கொண்டு வந்து 5 கணவன் உனக்கு பத்தாது, 6வதா என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி சொல்லும் போது உனக்கு பத்தல தெரியலையா? அவளை துயிலுற முயற்சி பண்ணீங்களா? அப்ப உங்களுக்கு தெரியலையா? ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன் அர்ஜுனுடைய சின்ன பையன் என்ன பண்ணீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து அபிமன்யுவை, ஒரு சின்ன பையனை 10 பேர் சேர்ந்து அடிச்சு அவனை கொன்னீங்களே, அப்ப உங்க தர்மம் தெரியலையா? அர்ஜுனுடைய தேர் கீழே விழுந்துருச்சு. அப்ப நான் கீழே இறங்கி என்ன பண்ணேன்? அந்த அர்ஜுனுடைய தேரை சரிப்படுத்திட்டு இருந்தேன். அப்ப நீ என் மேல அம்பு விச்சேட, அப்ப உனக்கு தர்மம் தெரியலையா? அப்ப தெரியாத தர்மம் உனக்கு இப்ப தெரிஞ்சு போயிடுச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் திட்டுறாரு. அர்ஜுன் அடிச்சுட்டான், கர்ணனை கொண்டுட்டான். கர்ணன் என்ன பண்றான் அப்படின்னு அடுத்தது சூரிய பகவான் கிட்ட போயிட்டான். ஏன்னா சூரியனுடைய புத்திரன் தானே. சூரிய தேவன் கிட்ட போய் கேட்கிறான், அப்பா இப்படி பண்றாரே கிருஷ்ணர் சரியா அப்படின்னு கேட்கிறான்.
அப்ப சூரியன் சொன்னாரு, அப்பா நீ செஞ்சதுதான் தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னார். எப்படிப்பா தப்பு? இந்த உலகத்துல 2 விதமான தர்மம் இருக்குப்பா. ஒன்று சாதாரண தர்மம், 2வது விசேஷ தர்மம் அப்படின்னு 2 தர்மம் இருக்கு. சாதாரண தர்மம் அப்படிங்கிறது நாம் தினசரி கடைபிடிக்க வேண்டியது. விசேஷ தர்மம் அப்படிங்கிறது குறிப்பிட்ட சமயத்துல கடைபிடிக்க வேண்டியது. அதாவது இப்ப டிராஃபிக் ரூல்ஸ் இருக்கு. டிராஃபிக் ரூல்ஸ்ல வந்து இந்த ரோட்ல 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும் அப்படின்னு இருக்கு. அது சாதாரண தர்மம். எல்லாரும் அதை கடைபிடிக்கணும். இதுவே ஆம்புலன்ஸ் வருது, இல்ல ஒரு போலீஸ் வண்டி அங்க ஒருத்தர் திருடனை சேஸ் பண்ணிட்டு போறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? 100ல கூட போவாங்க. அவங்கள யாரும் பிடிக்க மாட்டாங்க. காரணம் என்னது? விசேஷ தர்மம். ஸ்பெஷல் ரூல்ஸ் அவங்களுக்கு இருக்கு. என்ன காரணம்? உயர்ந்த பர்பஸ்க்காக. ஒரு உயர்ந்த விஷயத்தை அடைவதற்காக என்ன பண்றாங்க? அவங்க சாதாரண தர்மத்தை உடைச்சிட்டு தான் உயர்ந்த விஷயத்தை அடைய முடியும். அப்படி இந்த உலகத்தில் எல்லாமே சாதாரண தர்மம் தான். கிருஷ்ணன் தான் உயர்ந்த தர்மம். கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த கிருஷ்ணன் வந்துட்டான் அப்படின்னா மற்ற எல்லா தர்மத்தையும் கைவிட்ட வேண்டியதுதான்ப்பா. மற்ற தர்மத்தை நம்ம கடைபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கிருஷ்ணனுக்கு முன்னாடி எல்லா தர்மமும் பொய் தான். கிருஷ்ணனுக்கு முன்னாடி எந்த தர்மமும் நிக்காது. கிருஷ்ண பக்தின்னு வந்துடுச்சு அப்படின்னா அதுதான் முதல் தர்மம். அது செய்யும் பொழுது மற்ற எந்த தர்மம் குறுக்கல் வந்தாலும் அதெல்லாம் உடைச்சு போட்டு போயிட்டே இருக்கீங்க. பிரகலாதன் செஞ்ச மாதிரி. பிரகலாதன் என்ன பண்ண? அவங்க அப்பா சொல்ற பேச்ச கேட்கணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆனா அவங்க அப்பா சொல்ற பேச்சே கேட்கல. விட்டுதான் வந்தான். எதிர்த்துதான் வந்தான். அதே போல அண்ணனுடைய சொல்ற பேச்சு கேட்கணும் சாஸ்திரம் சொல்லுது. பெரியவங்க பேச்சு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. விபீஷணன் என்ன பண்ணான்? அத உடைச்சுட்டு தான் வந்தான். இப்படியாக நாம் பகவானுக்கு சேவை பண்றதுக்கு சாதாரண தர்மம் தடையா இருந்தது அப்படின்னா, அந்த சாதாரண தர்மத்தை கைவிட்டு உயர்ந்த தர்மமாகிய பகவானை கைப்பற்றுவது தான் நம்முடைய கடமைன்னு சொல்லி சொல்லலாம். அதுதான் விருஷாகபிகி அப்படின்னு நாமத்துக்கு அர்த்தம். உயர்ந்த தர்மஸ்வரூபியா இருக்கிறான். அவனுக்கு பேரு விருஷாகபிகி பேர் இருக்காரு. விருஷாகபிகி அப்படின்னா இன்னொரு அர்த்தம் சரணாகதனை கைவிடாத தர்மஸ்வரூபியான வராகம் அப்படின்னு அர்த்தம். முதல்ல கைவிடாதவன் அச்சுதன். அந்த அச்சுதனை ஏன் அந்த அச்சுதன் ஏன் இப்படி இருக்கான்? ஏன் கைவிடாம இருக்கான்? ஏன்னா அவனுடைய தர்மமே அதுதான். அந்த தர்மத்தை எங்க பாக்குறாரு அப்படின்னா வராகத்துக்கிட்ட பாக்குறாரு. வராகத்துக்கிட்ட பார்த்தோம் அப்படின் போது வராக புராணம் அப்படின்ற ஒரு புராணத்துல சரணாகதி தத்துவத்தினுடைய உயர்ந்த விஷயம் சொல்லப்படுது. மொத்தம் 3 விதமான சரணாகதிகள் சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. ஒன்று கிருஷ்ணர் சொல்லக்கூடிய சரணாகதி, 2வது ராமர் சொல்லக்கூடிய சரணாகதி, 3வது வராகர் சொல்லக்கூடிய சரணாகதி. இது 3மே சரம ஸ்லோகம், 3மே சரணாகதி ஸ்லோகம் சொல்லப்படுது. என்னது? சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அஹம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷ இஷ்யாமி ஆசுச்சஹ. இது கிருஷ்ணர் சொல்லக்கூடிய சரணாகதி. என்கிட்ட சரணாகதி பண்ணு, நான் உன்னை காப்பாத்துறேன், உன்னுடைய எல்லா பாவத்தையும் விளக்கிடுறேன் அப்படின்னு சொல்றார். பயப்படாத அப்படின்னு சொல்லக்கூடியது கிருஷ்ணர். இதுக்கும் மேல ஒரு படி ராமனுடைய சரணாகதி. சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மி இது யாஜதே அபயம் சர்வபூதேபிய ததாமி ஏதத் விரதம் மம. நீ என்கிட்ட கீழே காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணாவே போதும்பா. இல்லை என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், ராமா நான் உன்னை சேர்ந்தான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் உன்னை எல்லா விளைவுகள் இருந்தும் எல்லா உயிரினத்திலிருந்தும் எப்பயும் பாதுகாக்கிறேன். இது என்னுடைய விரதம், இதனுடைய சத்தியம் அப்படின்னு சொல்றேன். இது அதை விட உயர்ந்த சரணாகதியா இருக்கு. உயர்ந்த ஒரு கருணையான விஷயமா இருக்கு. 3வது சரணாகதி வராக புராணம் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்திதே மனசி சுஷ்வதே ஷரீரே சதி யோ நரஹ தாது சமயே ஸ்தித ஸ்மர்த்த விஸ்வாரூபம் ச பஞ்சனம் ததஸ்தம் மிரியமானம் து காஷ்ட பாஷான சம்மிதம் அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கதிம். இது வராக புராணத்தில் வரக்கூடிய சரணாகதி. என்ன சொல்றாரு? நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு பக்தன் எனக்காக நிறைய பக்தி பண்ணியிருக்கான், வாழ்க்கை முழுவதும் நிறைய பக்தி பண்ணியிருக்கான். ஆனா இப்ப அவன் இறக்கக்கூடிய தருவாயில படுத்துட்டு இருக்கான். காஷ்ட பாஷான சந்நிதம் அப்படின்னு சொல்ற அப்படின்னா ஒரு மரம் மாதிரி ஜடம் மாதிரி படுத்துட்டு இருக்கான். அவனுக்கு நினைவெல்லாம் இல்லை, வாயெல்லாம் பேச முடியாது, கண்ணை திறக்க முடியாது, காதுல ஒண்ணும் கேட்கல, அப்படியே கட்ட மாதிரி படுத்துட்டு இருக்கான். அப்படி கட்ட மாதிரி படுத்துட்டு இருந்தான் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் பகவத்கீதையில, இறக்கும் தருவாயில எதை நினைக்கிறியோ அதுவா நீ அடைவான்னு சொல்லியிருக்கேன். அப்ப இறக்கும் தருவாயில அவனால பகவான் நினைக்க முடியலையே, அப்ப அவன் எதை அடைய போறான் அப்படின்னு கொஸ்டின் கேட்கும்போது பகவான் சொல்றாரு, அவன் நினைக்க தேவையே இல்லை, அவனை நான் நிறைக்கின்றேன் அப்படின்னு சொல்றான். ஏன்னா வாழ்க்கை முழுவதும் அவன் என்னைய நினைச்சிட்டு இருந்தானேப்பா, என்னையே தான் நினைச்சிட்டு இருந்தான் வாழ்க்கை முழுவதும். அப்படிப்பட்டவனை இறக்கும் போது நான் அவனை நினைக்கிறேன். அகம் ஸ்மராமி மத் பக்தம், என்னுடைய பக்தனை நான் யோசிக்கிறேன், நான் என்னுடைய பக்தன் ஞாபகம் வச்சுப்பேன். நயாமி பரமாம் கதி, அவனை போய் என்ன பண்றேன், பர்சனலா நான் போய் அவனை தூக்கிட்டு வந்துறேன்னு சொல்றான். இது உயர்ந்த சரணாகதி.
இப்படியாக 3 விதமான சரணாகதியில வராகர் சொல்லக்கூடிய சரணாகதி தான் ரொம்ப உயர்ந்ததா இருக்கு. ரொம்ப கருணை வாய்ந்ததா இருக்கு. பகவான் என்ன பண்றது கிடையாது. நம்மள மறக்கிறதே கிடையாது. நாம் மறந்தாலும் பகவான் நம்மளை மறப்பதே கிடையாது. அது அவருடைய தர்மம் அப்படின்னு சொல்றதுதான் விஷாகபிஹி அப்படின்ற நாமத்திற்கான அர்த்தம். ஓகே. 3வது நாமம். இன்றைய 3வது நாமம். 103வது நாமம் அமேயாத்மா. அமேயாத்மா அப்படின்னா ஒருவனுடைய ஆத்மாவை அளக்க முடியாது. அதனால நமக்கு பேர் அமேயாத்மா. இல்லைன்னா ஒருவனுடைய ஆத்மாவை அறிய முடியாதவன், அளக்க முடியாதவன் அமேயாத்மா அப்படின்னு பேர் இருக்கிறார். என்ன அர்த்தம்? அறிய முடியாது, அளக்க முடியாது என்ன அர்த்தம் அப்படின்னா, பகவான் தன்னுடைய பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய கருணையை அளக்கவே முடியாதான். அந்த பகவான் தன்னுடைய பக்தனுக்கு எப்படியெல்லாம் கருணை செய்வார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கவே முடியாது. சர்ப்ரைசிங்கா இருக்கும் பகவானுடைய கருணை. அதே போல அன்லிமிட்டடா இருக்கும் பகவானுடைய கருணை. இது ரெண்டும் நான் பார்க்க முடியும். பகவான் கருணை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அதை வாங்குறதுக்கு நம்மளால 2 கை பத்தாது. அதே போல பகவான் கருணை கொடுப்பான்னு சொல்ல முடியாது. திடீர்னு கருணை வந்து கொடுத்துருவார். நமக்கு வந்து கொட்டிடுவார் நம்ம மேல. நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். அப்படி இருக்கும் பகவானுடைய கருணை. அதனால அவங்க பேரு அமேயாத்மா. முச்சுக்குந்தன்ற ஒரு பக்தன் எப்பயோ பக்தி செஞ்சான். பக்தி செஞ்சு என்ன பண்றான்? நல்லா தூங்கிட்டான். அவனுக்கு ஒரு வரம் வாங்கிட்டான். நல்லா தூங்கணுன்ற வரம் வாங்கிட்டான். நல்லா தூங்கிட்டு இருக்கான். பல வருஷமா தூங்கிட்டு இருக்கான். பல யுகங்களா தூங்கிட்டு இருக்கான். அப்படி தூங்கக்கூடிய பக்தனை தட்டி எழுப்பி தன்னுடைய தரிசனத்தை கொடுக்கறதா பகவானுடைய கருணை. எப்பயோ பக்தி பண்ணானே, அவன் அப்ப பக்தி பண்ணா இப்பெல்லாம் பண்றது கிடையாது சார் அப்படின்ட்டு மறந்து போல. நாம எப்படி இருப்போம்னா, அவரு ஃப்ரெண்டா தான் இருந்தாரு. அது எப்பயோ ஃப்ரெண்டா இருந்தா அப்ப பேசிட்டு இருந்தேன். இப்பெல்லாம் ஒண்ணும் அப்படிலாம் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கிடையாது. மறந்து போயிடுவோம் நம்ம. ஆனா பகவான் அப்படி கிடையாது. நம்ம எப்பயோ ஃப்ரெண்டா இருந்தாலும் அதை ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே ஞாபகம் வச்சுட்டே இருப்பாராம். அப்ப அவன் பக்தி பண்ணான் இல்லையா, என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் என்ன பண்றேன், பர்சனலா போய் நான் அவனுக்கு காட்சி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கவனை எழுப்பி உனக்கு காட்சி கொடுத்துட்டு வரேன். இப்படி பகவானுடைய கருணைய எப்படி கொடுப்பாருன்னே சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையில நம்ம ஒன்று வந்திருக்கோம். எத்தனையோ தருணத்துல நாம் எதிர்பார்க்காத சமயத்துல என்ன பண்ணுவார், பகவான் நமக்கு கருணை கொடுப்பார். அதுக்கு பேர் தான் ஆத்மா அப்படின்னு கொடுக்குறார். அதே போல பகவான் கருணை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அதை நாம் தடுக்கவே முடியாது. அளவு கடந்த கருணை கொடுத்துட்டே இருப்பாராம். அதுக்கும் பேரும் அமேயாத்மா. அதே போல அமேயாத்மா அப்படின்னா ரொம்ப எளிய மக்களால எளிமையா அறியப்படக்கூடியவன் அமேயாத்மா. அதே போல ரொம்ப காம்ப்ளிகேட்டடான பீப்புளால அறிய முடியாதவன் அமேயாத்மா. உங்க மனசு ரொம்ப எளிமையா இருக்கா, ரொம்ப சுத்தமா இருக்கா, ரொம்ப தூய்மையா இருக்கா, பக்தியோட இருக்கா, பகவான் உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருப்பார். உங்க மனசுல ரொம்ப குழப்பங்கள் இருக்கா, ரொம்ப அழுக்குகள் இருக்கா, தேவையில்லாத எண்ணங்கள்லாம் இருக்கா, உங்ககிட்ட அது ரொம்ப தூரம் போயிடுவார். அதனால உங்க பேர் அமையா. உங்களை பொறுத்து இருக்கு. பகவான் பக்கத்துல இருக்கிறது உங்களுக்கு தூரம் போறது. நீங்க ரொம்ப சிம்பிளா இருந்தீங்கன்னா பகவானுக்கு ரொம்ப சிம்பிளா ரொம்ப எளிமையா கிடைச்சிடும். நீங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தீங்க அப்படின்னா பகவானும் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடுவாரு. அதனால உங்க பேரு அமையாத்மா அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இதற்கு ஒரு கதை சொல்றாங்க. இது வராக புராணத்தில் இருக்கக்கூடிய கதை. நரசிம்ம புராணத்தில் இருக்கக்கூடிய கதை. பிரகலாதன் பகவான் கிட்ட வேண்டான். நரசிம்மர் கிட்ட வேண்டான். கிருஷ்ணன் கிட்ட வேண்டான். நரசிம்மர் கிட்ட வேண்டான். சுவாமி, எனக்கு ஒரே ஒரு வரம் வேணும். எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அந்த ஆசையை நீங்க திருப்தி பண்ணணும். அது எனக்கு வரமா வேணும். அப்படியா? சொல்லுப்பா, உனக்கு என்ன ஆசை, என்ன திருப்தி பண்ணணும்? எங்க அப்பாவை நான் பக்தனா பார்க்கணும். எங்க அப்பாவுடைய வாயில் நாம சங்கீர்த்தனை வரணும். எங்க அப்பா என்ன பண்ணணும், ஹரிநாமத்தை சொல்லிட்டு டான்ஸ் ஆடணும். இதெல்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாரு. சோ பகவான் பார்த்தாரு. இந்த பக்கம் ஹிரண்யகசிபை பார்த்தாரு. இவன் திருந்துற மாதிரியே தெரியல. இவன் என்ன சொன்னாலும் என்னோட பேரை சொல்ல மாட்டான். நீங்க எங்க போய் டான்ஸ் ஆட ஆரம்பிறோம். என் பேரை சொன்னாங்கன்னா கோவத்துல டான்ஸ் ஆடணும்னு தவிர என் பேரை சொல்லிட்டு ஆனந்தத்துல டான்ஸ் ஆட மாட்டான். என்ன பண்ணலான்னு யோசிச்சு என்ன பண்ணாருன்னா, பகவானே ஹிரண்யகசிபு அவதாரம் எடுத்தாராம். அங்க ஹிரண்யகசிபு, உண்மையான ஹிரண்யகசிபு அங்க இருக்கான். அவன் அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான், அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கான். அது வேற ஹிரண்யகசிபு, அது உண்மையான ஹிரண்யகசிபு. பகவான் என்ன பண்ணாரு, தானே ஒரு ஹிரண்யகசிபு அவதாரம் எடுத்தாரு. எடுத்துட்டு நரசிம்மருக்கு முன்னாடி இவன் பிரகலாதன் முன்னாடி வந்து நின்னுனாரா. நின்றுட்டு அவனுக்கு முன்னாடி பிரகலாதன் நல்லா கிருஷ்ண நாம சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டாரா. பிரகலாதன் நல்லா இறங்கி பஜனை பாட ஆரம்பிக்கிறான். பஜனை பாடினா அந்த பஜனைக்கு என்ன பண்றா, ஹிரண்யகசிபு, அதாவது பகவானே நரசிம்மரே ஹிரண்யகசிபு வந்தாரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு, அவர் நல்லா குதின்னு குதிச்சு அந்த ஹரிநாமத்தை சொன்னாராம். அப்ப பிரகலாதன் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டானா. அப்பா, நம்ம அப்பா கூட என்ன பண்ணிட்டாரு, ஹரிநாமத்தை சொல்லிட்டாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு.
அதுக்கப்புறம் மறுபடியும் அவனுடைய தொல்லை அதிகமாக அதிகமாக என்ன பண்றாரு, நரசிம்மனா வந்து அவனை சம்ஹாரம் பண்ணிட்டார். விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பக்தனுடைய ஆசையை பூர்த்தி செய்ய பகவான் நரசிம்மரா மட்டும் கிடையாது, பகவான் ஹிரண்யகசிபுவா அவதாரம் எடுக்க கூட தயாரா இருக்கார். பகவான் எப்படிதான் அவதாரம் எடுக்கல, பகவான் ஒரு பன்றி அவதாரம் எடுக்கிறார், ஒரு மத்ஸ்யமா அவதாரம் எடுக்கிறாரு, ஒரு கூர்மமா அவதாரம் எடுக்கிறாரு. பகவான் எப்படியெல்லாம் அவதாரம் எடுக்கிறார் நமக்காக. ஒரு பக்தனை சந்தோஷப்படுத்துறதுக்கு, ஒரு பக்தனை ஈர்ப்பதற்கு, ஒரு பக்தனை திருப்தி செய்வதற்கு எத்தனை அவதாரங்கள் வேணா எடுப்பார் பகவான். ஆனா அதுக்கு பேரு அமேயா ஆத்மா. அவனுடைய கருணையை நம்ம அளக்க முடியாது. அவனுடைய கருணை நம்ம யூகிக்கூட முடியாது. அப்படிப்பட்ட கருணை கடலா இருக்கிறார். அதனால உங்க பேரு அமேயா ஆத்மா என்று பேர் எடுத்திருக்க. அறிய முடியாதவன், விளக்க முடியாதவன் அப்படின்னு அர்த்தம். சரி, நான் அதை நிறுத்திடுறேன். 6:55 எடுத்து யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இந்த 3 நாமங்கள பார்த்திருக்கோம் இல்லையா? அச்சுத அப்படின்னு நாமத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிஷாகபிகி அப்படின்னு நாமத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் அமேயாத்மா அப்படின்னு நாமத்தை பார்த்தோம். சரி, இங்க வீடியோ ஆன் பண்ணிருக்கக்கூடிய அன்னபூர்ணி மாதாஜி, வைத்தியநாதன் சார், ஆனந்திராஜன், உஷா, உஷாராணி, மல்லிகா, சிம்ம சைத்தன்ய பிரபு, உமா மகேஸ்வரி, பாவம் குழந்தை தூங்கிட்டு இருக்கா, மடியில படுக்க வச்சுட்டு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. வெங்கட்ரமணன் சார், அப்புறம் சுபா மலர், அது பொம்மை தான் தெரியுது. ஓகே, பேர் சொன்ன உடனே தான் எல்லாரும் ஓபன் பண்றாங்க. ராமதாஸ், சுலோச்சன் லக்ஷ்மணன், கிருஷ்ணன் சார், லதா ஸ்ரீதரன், சரஸ்வதி எழுதிட்டே இருக்காங்க, அமராவதி, ரமேஷ் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. அதே போல எனக்கும் இருக்கு. நானும் அப்பப்ப வந்து என்னுடைய லேப்டாப் பார்த்து பேசுற மாதிரி இருக்கு. லேப்டாப் பார்த்து எல்லாரும் பேசிட்டே இருக்கிறது. உங்களுடைய ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்தா எனக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணும். ஏன்னா அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் பார்க்கும்போது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, புரியல, அவங்க உண்மையில விருப்பப்படுறாங்க அப்படிலாம் தெரியும் எனக்கு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ நான் வந்து பேசணுமேன்னு சொல்லிட்டு நான் பாட்டு உட்காந்து நோட்ஸை கடகடன்னு சொல்லிட்டு போயிடுவேன். இப்போ உங்களுடைய ரியாக்ஷன் தெரியறதுக்கு ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் தான் கிளாஸே இருக்க போகுது. ஸோ அப்போ நீங்க ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஆன் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பார்வதி. நமஸ்காரம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். ஹரே கிருஷ்ணா. நீங்க போன வாரம் சொன்னீங்க உங்க போன் நம்பர் கொடுக்குறேன், யாருக்காவது சர்வீஸ் பண்ணணும்னா வாங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே. நான் இருக்கிறது ஹைதராபாத், எனக்கு தமிழ்நாட்டுல வேணும். உங்க போன் நம்பர் கொடுங்க. ஒரு மாசம் வந்து சர்வீஸ் பண்ணலாமா கோயில்ல? கோவில்ல கேட்குறீங்களா? ஓகே. ஆமா, அங்கேயே வந்து ஹைதராபாத் இருந்து. நீங்க நீங்க ஹைதராபாத்ல இருக்கீங்க. ஹைதராபாத்லயே நீங்க பார்க்க அங்கே நிறைய இஸ்கான் டெம்பிள்ஸ் இருக்கு. வேண்டாம், எனக்கு தமிழ் கல்ச்சர் தான் வேணும். எனக்கு இந்த எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கிற அந்த ஒரு இதுதான் வேணும் எனக்கு. அந்த பாருங்க, சாட்ல அட்மாஸ்பியர் தான் நம்பர் வேணும். அனுப்பிச்சிருக்கேன். சாட்ல நம்பர் அனுப்பிச்சிருக்கேன். எடுத்துக்கோங்க. யாருக்கு வேணுமோ எடுத்துக்கலாம். எடுத்துக்கிறேன். அப்புறம் இன்னொன்னு வந்து ராவணன், கும்பகர்ணன், இரண்யாட்சன், இரண்யகசிபு, சிசுபாலன், இன்னொன்னு யாரு அது? தண்டவக்ரன். ஆ? தண்டவக்ரன். தண்டவக்ரன். ம். அவரோட இது கதை என்ன? இது வரைக்கும் எங்களுக்கு தெரியல அது. ஓகே. அந்த கதை இன்னொரு முறை பார்க்கலாம். நம்ம சரி, இன்னைக்கு ஓகே. பேசுனதுல ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேட்கலாம். அந்த கதை நான் இன்னொரு முறை சொல்றேன். கண்டிப்பா. தேங்க்யூ தேங்க்யூ. பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே. உஷா பி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வணக்கம் பிரபுஜி. இந்த வணக்கம். சரணாகதி சொன்னேன்ல, நான் ம். அதை எழுத முடியல. அதை கொஞ்சம் ப்ளீஸ் ஒருக்கா சொல்லுங்களேன். 3 சரணாகதி சொன்னேன், ம். அதை வந்து மடமடன்னு எழுத முடியல. அது மட்டும் சரணாகதி கொஞ்சம். புரிஞ்சுதா? சரணாகதி பண்ணணுன்றது புரிஞ்சுதா உங்களுக்கு? அது புரிஞ்சுது. அது சரணாகதி பண்ணா புரிஞ்சுது. பகவான் காப்பாத்துவான்னு நீங்க புரிஞ்சுதா? 3வது சொன்னேன்ல, நான் வராது. நான் முதல்ல 2 வந்து எழுத முடியல. சரணாகதி பண்ணா பகவான் பாதுகாப்பான்றது புரியுது இல்ல? அதெல்லாம் புரிஞ்சுது. அவ்வளவுதான் போதும் நம்மளுக்கு. எழுதணும் இதென்ன எக்ஸாம் எழுத வைக்க போறோம். பட் விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல வந்து கிருஷ்ணா சொல்லக்கூடிய சரணாகதி, சர்வதர்மான் பரித்யஜ்ய அப்படின்ற சரணாகதி ம், ம். பகவத்கீதையில இருக்கு. 2வது ராமாயணத்துல வரக்கூடிய சரணாகதி, சக்ரதேவ பிரபன்னாய அப்படின்ற சரணாகதி. 3வது வராக சரணாகதி. இந்த 3மே வராக சார். சாஸ்திரத்துக்குரிய சரணாகதி தத்துவம் சொல்லக்கூடிய 3 ஸ்லோகங்கள். அப்படியா? சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே. அடுத்தது வைத்தியநாதன் சார். ஹரே கிருஷ்ணா. நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க.
அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் எதுவும் கேட்கல எனக்கு. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. கேட்கல. அன்மியூட். ஆ. இப்ப கேக்குதா? கேட்கல. சொல்லுங்க. பிரபுஜி, இப்ப நீங்க வந்து இந்த சரணாகதிலாம் சொன்னீங்கல்ல, இதுக்கு ஏதாவது புக் ஏதாவது இருக்கா பிரபுஜி வாங்குற மாதிரி? புக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது வந்து ஆச்சாரிய விளக்கத்தில் நான் படிச்சதுதான். அது சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஓஹோ, ஸோ சரி புக் சரி. அப்படின்னா நமக்கு பகவத்கீதை சரணாகதி தெரியும். ராமாயணத்துல இருக்கு. அதே போல வராக புராணம் வாங்கினா அதுல ஒரு ஸ்லோகம் தான் இது. சரணாக தத்துவம் அப்படின்னு தனி புக் எல்லாம் கிடையாது நமக்கு. ஏதாவது எழுதியிருந்தா எனக்கு தெரியல. பட் நான் படிக்கும் போது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்மளுக்கு ஆச்சாரியர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு நீங்க சொல்றது. இப்ப வர வர கேட்க தான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. முன்னாடி எல்லாம் ஒண்ணும் அவ்வளவா புரியல, ஆனா இப்ப சொல்ல சொல்ல ரொம்ப பிரமாதமா புரியுது. அதனால தான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, நன்றி. எல்லாரும் தொடர்ந்து ரொம்ப வாங்க. சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய பேர் வந்தீங்க அப்படின்னா இப்ப 100 நாமம் 102 103 முடிச்சிருக்கோம். 1000 நாமம் வரைக்கும் கொண்டு போகணும். ஆமா. 1000 நாமம் கொண்டு போகணும் அப்படின்னா உங்களுடைய உற்சாகம் தான் எனக்கு தேவை. நீங்க உற்சாகமா வந்தீங்கன்னா எனக்கும் நிறைய உற்சாகம் கிடைக்கும்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப சொல்ல சொல்ல இப்பதான் வீடியோலாம் ஆன் பண்ணி உட்காந்துருக்கீங்க. கண்டிப்பா கஷ்டம் தான். மண்டே மார்னிங் இல்லையா, எல்லாரும் வேலைக்கு போகணும். வளர்மதி அம்மா எல்லாம் சமைச்சிட்டு கிச்சன்ல கேட்டுட்டு இருக்காங்க. கஷ்டம் தான் இல்ல இல்லையா? குழந்தைங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஆஃபீஸ் அனுப்பணும். பட் கேளுங்க, முடிஞ்ச வரைக்கும் கேட்க முயற்சி பண்ணுங்க. முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. ஒரு சில கமெண்ட்ஸ் குடுக்குறீங்க. இந்த மாரி கிளாஸ் கேட்டுட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் குடுக்குறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கொண்டு போறதுக்கு. தேங்க் யூ சார். தேங்க் யூ வேணுதன் சார். ஹரே கிருஷ்ணா. ஓகே. சுபமலர் பூவராகன். குருஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. என்னோட இது ப்ரோக்ராம் ரொம்ப அற்புதமா இருக்கு. அந்த 100 நாமங்களை நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு பிக்சர் மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு ஸ்னாப்ஷாட் மாதிரி எடுத்துக்கலான்ட்டு இருக்கேன் குருஜி. அது ஒரு ரிக்வெஸ்ட். அப்புறம் என்னோட வீடியோ எனக்கு வர மாட்டேங்குது குருஜி, அதான் ஒரு போட்டோ மாதிரி வச்சிருக்கேன். அது நான் குழந்தைங்க என்னன்னு மாத்தி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உங்க போட்டோவை. ஆமா ஆமா, அது என்னன்னு நான் பாக்குறேன் குருஜி. நன்றி குருஜி. தேங்க் யூ. ஹரே கிருஷ்ணா. லாஸ்ட் கொஸ்டின் சரணா சரஸ்வதி. நமஸ்காரம் குருஜி. ஹரே கிருஷ்ணா. நீங்க ஒரு கம்பெனி வச்சிருக்கேன்னு சொன்னீங்க இல்லையா? எந்த மாதிரியான சர்வீஸ் பண்ணலாம்? இது வந்து கார்ப்பரேட் ப்ரீச்சிங்காக, அதாவது கார்ப்பரேட் இருக்கவங்களுக்கு வந்து நம்ம வேல்யூ சிஸ்டத்தை பகவத்கீதை பாகவதம் இதை பேஸ் பண்ணி தான் சொல்லிக் கொடுக்க போறோம். டைரக்டா போய் நம்ம கம்பெனில பிரச்சாரம் பண்றது அப்படிங்கிறது ஒண்ணு. அதே போல பேக் எண்ட்ல இருந்து நம்மளுக்கு வந்து நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றது, இல்ல ஸ்லைட் ஷோஸ் ப்ரிப்பேர் பண்றது, இந்த மாதிரி இருக்கு. இல்லைன்னா கவுன்சிலிங் சிஸ்டமும் இருக்கு. அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி அந்த ஸ்டாஃப்ஸுக்கு. இந்த மாதிரி வேரியஸ் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு. மீடியா சர்வீசஸ்லாம் இருக்கு. ஸோ எந்த ஊர் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கான்டாக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்க மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், அந்த கம்பெனிஸ்ல போய் அப்ரோச் பண்ணி நம்ம இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறோம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த சர்வீஸ் நம்ம அங்கேயே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி பல விதமா ஹெல்ப் பண்ணலாம். எந்த ஊர்ல இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த நம்ம உங்க அரேஞ்ச் பண்ண முடியும். நான் இருக்கிறது வந்து பாண்டிச்சேரியில. ஓ, ஓகே. பாண்டிச்சேரி. இன்னும் பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கல எதுவுமே. பட் பாண்டிச்சேரியில் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தால் கண்டிப்பா வர முடியும். அங்க நிறைய கம்பெனிஸ், தெரிஞ்ச கம்பெனிஸ் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா, ஏன்னா எங்களுக்கு வந்து மெயினா தங்கமயில் அப்படின்ற ஒரு பேஸ் வச்சு கொண்டு போறோம். அங்க எங்கெல்லாம் இருக்கோ அங்க இருந்து நம்ம அதை ஒரு பேஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு யாராவது தெரிஞ்ச கம்பெனி இருந்துச்சுன்னா நம்ம அங்கேயும் கண்டிப்பா பண்ணலாம். இல்ல ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ், காலேஜ் ப்ரோக்ராம்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் பண்ண முடியும். பேக் ஆஃபீஸ்ல இருந்து ஹெல்ப் பண்ண முடியும். நீங்க பேக் சைட்ல இருந்து நீங்க ஸ்லைட் ஷோ ப்ரிப்பரேஷனுக்கோ இல்ல வந்து நோட்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு டாபிக்ல அந்த மாதிரி பண்ணலாம். ஓகே சார், நான் ஹரே சொல்றேன். கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஓகே. ஆனந்தி ராஜன். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. இது அம்பத்தூர்ல டிவிஎஸ் கம்பெனி இருக்கு, அது ஐயங்கார் கம்பெனி தான் அது. அதுல வந்து நான் எங்க அக்கா பையன் அதுல ஒர்க் மேனேஜரா இருக்கான். அவன்கிட்ட நான் Okay. சொல்லி கேட்கிறேன், அங்க போய் உங்களுக்கு பண்ண முடியுமா? கண்டிப்பா ஓகே, பண்ண முடியும். தேங்க்யூ. நான் நம்பர் கண்டிப்பா. தரேன் உங்களுக்கு. உங்க நம்பர் ஆ, தரேன், அவங்க நம்பர் தரேன். ஓகே, நன்றி ஓகே. கிருஷ்ணா. நன்றி தேங்க்யூ. பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அதே மாதிரி இவங்க ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஆ ஹலோ. சொல்லுங்க, கேக்குது. அதான் உப்பிலியப்பன் கோவில்ல மாமி ஏகம் சரணம் ரஜன் அவர் கையில இருக்கு பாருங்க, அந்த மந்திரத்தை சொல்லியிருந்தா அது போர் சரணாகதி மந்திரத்துக்கு அது போருமா?
அதான் அதுவே போதும். பகவான் கிட்ட சரணாகதி மந்திரம் நமக்கு அதெல்லாம் கூட தேவை. ஹரே கிருஷ்ண மந்திரம் சரணாகதி மந்திரம் தான், வேற ஒன்றும் கிடையாது. அது 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 ஹரே சொல்லிட்டு தான் சொல்லு. ஹரே கிருஷ்ணா டெய்லி சொல்லிட்டே ஹரே இருக்கேன். கிருஷ்ணா நான் அப்படின்னாவே 16 கிருஷ்ணா மாலை ஜபிச்சுட்டு இருக்கேன் டெய்லி. வெரி குட். என்ன உடைய சேவையில ஈடுபடுத்து அப்படின்னு சொல்றது ஹரே கிருஷ்ண மந்திரம், வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நமக்கு கண்டிப்பா. சைத்தன்ய மகாபிரபு இவ்வளவு பெரிய மந்திரத்தை கொடுத்திருக்காரு. ம். இது நான் இதை அந்த விட உயர்ந்த டிவிஎஸ்ல சரணம். சொல்லி கேட்கிறேன். ம். கண்டிப்பா கண்டிப்பா கேளுங்க. நன்றி ரொம்ப நன்றி. நன்றி பிரபு. ரொம்ப நன்றி. நன்றி ஹரே நன்றி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நெக்ஸ்ட் ராமதாஸ். ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் ஹரே கிருஷ்ணா. பிரபுஜி. திருமணம்லாம் இட்டு நல்லா இருக்கீங்க, ரொம்ப திவ்யமா இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். தங்களுடைய ஆசீர்வாதங்கள். தங்களை ஹரே கிருஷ்ணா. சந்திக்கிறதுக்கும் ஒரு வார்த்தை பேசுறதுக்கும் தான் கூப்பிட்டேன். மிக்க ஓகே. தங்களுடைய ஒரு வியாகியானங்கள் மிக மிக அருமையாக இருக்கிறது. மிக்க மிக்க நன்றி. ஆனா அத்தனையும் அப்படியே மனசுக்குள்ள பதிய வைக்க முடிய மாட்டேங்குது வயதின் காரணமாக. கிருஷ்ணன் ஞாபகம் இருந்தா போதும், விளக்கங்கள் அவரை மாத்துக்கலாம். கிருஷ்ணன் ஞாபகம் இருந்தா போதும், அவ்வளவுதான். ஹரே கிருஷ்ணா. தேன்மொழி, தேன்மொழி. அந்த குழந்தை பாவம், அவன் தூங்கிட்டே அந்த இழுப்பில் உட்கார வைக்கிறாங்க அவங்க அம்மா. இல்லைங்க பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. அவங்க வந்து ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பர்த்டே பிரபுஜி, குளிச்சுட்டு வந்தாங்க. ஓஹோ. இன்னைக்கு பாப்பாக்கு ஹரே பர்த்டே கிருஷ்ணா. பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா சொல்றேன், தொடக்கூடாது. ஹரே கிருஷ்ணா சொல்றேன். பேர் என்ன? ஹைனிகா பிரபுஜி. ஆ? ஹைனிகா. ஹரிணிதாவா? ஹைனிகா. ஹைனிகா. HAINIK. எங்க இந்த பேர்லாம் பிடிக்கிறீங்கன்னு தெரியல. விஷ்ணு சாஸ்திரநாமத்துல கூட இந்த மாதிரி பேர்லாம் இல்ல. சாஸ்திரத்தை மொத்தம் தேர்னாலும் கிடைக்காது. ஹைனிகா அப்படின்ற பேர். ஓகே, நல்ல பேர். ஓகே, எல்லாரும் நம்ம என்ன பண்ணலாம், ஹைனிகாவுடைய நல்ல ஆரோக்கியமா இருக்கணும், அதே போல நல்ல பக்தியோட அந்த குழந்தை வளரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் என்ன பண்ணலாம், ஒரு முறை ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லிருங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹைனிகா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ. ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரபுஜி. தேங்க்யூ. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. மறுபடியும் நம்ம எப்போ சந்திக்கலாம்? வெள்ளிக்கிழமையா சனிக்கிழமை நம்ம கிளாஸ்? சனிக்கிழமை நினைக்கிறேன். ஓகே, சனிக்கிழமை பார்க்கலாம். ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம வியாக்கியானம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். ஹரே கிருஷ்ணா.